शक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति आदिपराशक्ति ओम शक्ति मरुदुराशि ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम कामाक्षी ओम शक्ति कामाक्षी திருவடி சரணம் ஓம் சக்தி யார் பேசும் தெய்வமாய் ஏழ்மையின் தோற்றமாய் வழிகாட்டு மாண்புகள் ஆன்மீகமாய் சக்தியின் சித்தராய் அன்னையின் மறுபொருவாய் அவதரித்த ஆச்சாரிய பீட நாயகரே உன் திருவடிக்கு சரணம் திருவடி சரணம் மருகத்தூர் மண்ணுக்கு வாழ்வை உண்டு அடிகளார் பார்வைக்கு அருள் கொண்டு பருவத்துறை நினைத்தால் சக்தி கொண்டு அடிகளா சொல்லுக்கு பொருள் உண்டு இவை அனைத்தும் நாம் உணர்ந்தால் என்னாலும் பலம் உண்டு நல்வழி காட்டும் அன்னையே தினமும் காப்பாய் நம்மையே ஓம் சக்தி இந்த 2024-25 தைப்பூச இருமொழி விழாவிற்காக சக்தி விருதம் இருந்து சக்தி மாலை அணிந்து நமது பெற்றெடுத்த தாய் வளர்த்த தாய் காத்த தாய் அன்னை ஆதிபராசக்திக்காக இருமுறை ஏந்தி உள்ளோம். உங்க கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சு சக்தி மாலை போட்டீங்களோ அந்த கோரிக்கை நல்லபடியா நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அதே போல நமது பஸ் பயணம் அந்த பஸ் பயணத்துல நம்ம கூடவே அன்னை ஆதிபராசக்தி நம்ம கூடவே வரணும். அதை எல்லாரும் வேண்டிங்க. பஸ்னால நம்ம கூட அம்மா வரணும், ஆதிபராசக்தி வரணும். அதனால எல்லாரும் வேண்டிக்கிட்டு உங்க கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த கோரிக்கையை அம்மா நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இன்னைக்கு முதல் தினம். ஏன்னா இன்னைக்கு நாளையிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் தைப்பூசம் வரைக்கும் இருமுறை அங்க இருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு இருமுறை எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் போயிருக்கலாம். அதனால இன்னைக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் மேல்மருத்துவ போறோம். அது அந்த நமக்கு தஞ்சை மாவட்டத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, மதியம் 2 மணில இருந்து 5 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது நான் பேசிட்டாங்க, சின்னத்தையும் பேசியிருக்கோம், இவங்க மாவட்ட தலைவரும் பேசியிருக்கோம். அதனால காலையில நமக்கு அந்த ஆன்லைன் புக் பண்றது பண்ணி கொடுப்பாங்க. அதனால எல்லா சக்திகளும் கவனமா நகை அணிஞ்சுக்கிட்டு நகை, செல்போன், பிள்ளைங்க இதெல்லாம் குளிக்கிற இடத்துல நாளைக்கு பௌர்ணமிக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால எல்லாரும் கவனமா ஜாக்கிரதையா மகளிர் அந்த குளிக்கும் பொழுது கூட யாரு குளிக்கிறாங்கன்னு பாத்துங்க. நம்ம கூட குளிக்கிறவங்க நம்ம செட்டோட குளிங்க. ஜாக்கிரதையா தலையை முழும்போது ஜெயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பத்திரமா பின் போட்டுங்க. எல்லாரும் ஜெயில சுத்தி பின் போட்டுக்கணும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அதனால எல்லா சக்திகளும் குளிக்கும் பொழுதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த லைன்ல போகும் பொழுதும் ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள், செல்போன் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஓம் சக்தி பாட்டு பாடுங்க. கண்ணான என் தெய்வம் நீ அல்லவா, என்னை கரை சேர்க்க வழிகாட்டும் தாயல்லவா. அம்மா என்றழைத்தாலே போதும், நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும். கண்ணான என் தெய்வம் நீ அல்லவா, கண்ணான என் தெய்வம் நீ அல்லவா, என்னை கரை சேர்க்க வழிகாட்டும் தாயல்லவா. அம்மா என்றழைத்தாலே போதும், நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும். மறுவூரி கோத்திருக்கும் மலரல்லவா, மறுவூரி கோத்திருக்கும் மலரல்லவா, தெய்வம் மகனான அடிகளார் தாயல்லவா. மறுவூரி கோத்திருக்கும் மலரல்லவா, தெய்வம் மகனான அடிகளார் தாயல்லவா. கருவாகி உருவான தாயல்லவா, கருவாகி உருவான தாயல்லவா. அருள் கனியாலே உன்னை பாட அருள்
அருள்வாய் அம்மா அம்மா என்ற காலை போரும் நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும் பொன்னான மனிதருக்கு மருந்தல்லவா பொன்னான மனிதருக்கு மருந்தல்லவா பொன்னான அவள் வாக்கு விருந்தல்லவா பொன்னான மனிதருக்கு மருந்தல்லவா பொன்னான அவள் வாக்கு விருந்தல்லவா எல்லோரும் இதயத்தில் நிறைவாயம்மா என்னாலும் அருள் தந்து வாழ்வ காப்பாயம்மா அம்மா எங்களைத்தாலே போதும் நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி செல்வோம் செல்வோம் மருவத்தூர் செல்வோம் 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 யாரை காண அம்மாவை கண்டால் அம்மாவை கண்டால் ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி 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 நமது இளைய தெய்வம் சின்னம்மா அவர்களுக்கு இளைய தெய்வம் சின்னவர் அவர்களுக்கு நாளைக்கு வந்து பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் நாளைக்கு எல்லாரும் அவங்க குடும்பம் அவங்க எல்லாம் நல்லா இருக்காம வேண்டிங்க உங்க கோரிக்கையும் நல்லபடி நிறைவேறணும் ஏன்னா ஆதிபராசக்தி அவதாரமே நமது ஆன்மீக குரு அடிகளார் அவர்கள் ஆன்மீகம் செய்ய அவர்கள் செய்தது போல வேறு எவனாலும் செய்ய முடியாது ஆன்மீக வாழ்வுக்கு புத்துயிர் ஊட்ட வந்த கல்வி அவதாரம் தான் நமது ஆன்மீக குரு அம்மா அவர்கள் ஒரு விதையை அன்னைக்கு போட்டாங்க ஆன்மீகம்னு ஒரு விதையை போட்டாங்க அந்த அது ஆரம்பமா வளர்ந்து இன்னைக்கு அங்கங்க வேறு ஊனி இன்னைக்கு ஒரு 5000 மன்றங்கள் தோன்றி நமது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல நம்ம வெளி மாநிலத்திலும் இல்ல நம்ம இந்தியாவில் எல்லாமே வெளிநாடுகளிலையும் ஆதிபராசக்தியுடைய ஒளி ஓம் சக்தி பராசக்தின்னு நம்ம ஒளி எங்க பார்த்தாலும் அந்த ஆன்மீகம் வளர்ந்துட்டு இருக்கு அது அது அந்த ஆன்மீக புரட்சியை பண்ணது நமது அடிகளார் அம்மா ஏன்னா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு மகளிர்னால ஒரு வீட்டுக்கு பிரயோகம் செய்ய முடியும் கருவறையில போய் அபிஷேகம் செய்ய முடியும் அலங்காரம் செய்ய முடியுங்கிறத கொண்டு வந்தது நமது ஆன்மீக திரு அம்மா அவர்கள் ஏன்னா குடி போறவங்க வீட்டுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது எல்லாம் ஒரு மகளிரால முடியுங்கிறது கொண்டு வந்தது நமது ஆன்மீக திரு அம்மா ஏன்னா ஆன்மீகம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்தது வந்து உங்களால தான் முடியும் ஏன்னா ஆண்கள் சக்தியோட பெண்கள் சக்தியுடைய அதிகம் அந்த ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மா தான் அந்த ஆன்மீக குரு நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஏன்னா செவ்வாய் சொந்தமா இந்த இடத்துல நம்ம அத்தனை பேரும் ஜாதி மதம் இல்லாம ஒரே சொந்தம் செவ்வாய் சொந்தம் அப்படின்னு உருவாக்குனது யாரு நமது ஆன்மீக குரு அம்மா அந்த ஆன்மீக குரு அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய அருள் கருவறையில நிறைய நிறைஞ்சிருக்கு போன செவ்வாய்க்கிழமை வந்து மாலை போட்டுட்டு என் கூட ஒரு 5 பேர் வந்தாங்க 5 பேர் வந்து சின்னவங்க வந்து செவ்வாய்க்கிழமை சுற்று பூஜை பொறுத்துக்காக அவங்கள நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அம்மாவை பார்த்து வரோம் கருவறை அம்மாவை பார்த்து வரோன்ட்டு நாங்க எல்லாரும் போய் அப்படி நின்று அம்மா தாயை பட்டு கூட வாழ்ந்துதான் சொன்னது ஒரு சின்ன வெடி வெடிக்கிற மாதிரி படாம நெத்திலேருந்து ஒரு அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல பிள்ளைங்க அப்படியே அலறி கீழே போய் விழுகிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு அம்மாவுடைய பவர் இப்ப அங்க இருக்கு ஏன்னா அவங்க உங்களுக்கு தாய் வீடு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதத்தை காமிச்சிருப்பான் அந்த ஆதிபராசக்தி
ஏன்னா நீங்க வந்து 5 நாள் விருதம் இருந்திருக்கீங்க. ஓம் சக்தினா போதும். நீங்க நினைச்சுக்கிட்டு நைட்டு படுத்துட்டீங்கன்னா பாம்பா வருவா, வேம்பா வருவா, இல்ல நம்ம செவ்வார சக்தி எந்த சக்தியாவது ஒருத்தர் வீட்டு வாசல் வந்து உட்காருவாங்க. அதுதான் ஆதிபராசக்தி, ஏழையின் தெய்வம். ஓம் சக்தினா போதும். ஓடி வந்து காக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆதிபராசக்தி. அம்மா தாயே நீனா யாரெல்லாம் மகனே மகனேன்னு உடனே தூக்கி அணைக்கக்கூடியவ அவ. அப்படிப்பட்ட தெய்வம். ஏன்னா அவளை நீங்க நம்ம அதே சக்தி இந்த நம்ம மண்டலத்துல இருக்கு, அவளை பவர். ஏன்னா அம்மா வந்து 2002 சொன்னாங்க, பட்டுக்கோட்டை மன்றம் என்னுடைய பார்வை, மாவட்டம் யாரும் தலையிட வேண்டாம். அன்னைக்கு வந்து நம்ம பட்டுக்கோட்டை வந்து நம்ம தலைவாகும் போது 800 பேர் தான் மாலை போட்டோம். இன்னைக்கு வந்து அம்மா சொன்னது 10,000 பேர் மாலை போடுவாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மண்டத்தை திறந்ததும் அம்மா கையால தான் திறந்தாங்க. நம்ம குரு அம்மாவுடைய திருக்கரத்தினால திறக்கப்பட்ட மன்றம் தான் அந்த பட்டுக்கோட்டை மன்றம். ஒரு 4 வருஷம் கழிச்சு 10,150 வந்து மாலை போட்டுட்டு போய் அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணும் போது சிரித்தாங்க, 10,000 வந்துட்டா அப்படின்னு. அது மனிதனால சொல்ல முடியாது. ஆனா இந்த மன்றத்திலிருந்து ஒரு 12-14 மன்றங்கள் பிரிஞ்சு அங்கங்க வந்து உருவாகி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மன்றத்துக்கு எப்படி வந்தாங்க சக்திகள்? 2000 புதுமாலை வரும். அது யாரு வராங்க எப்படி வராங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட தெய்வம் இங்க வந்தவங்களுக்கு ஓரளவு அம்மா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுத்துருக்கு. யாரும் அம்மானால அம்மாவுக்கு மாலை போட்டோம் இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த வாழ்க்கை மேலும் மேலும் வளர்த்து கொடுத்த தெய்வம் தான் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. உங்க வீட்டில் உள்ள ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னா நீங்க சொல்லலாம். யார் சொல்றீங்களா? நம்ம சக்திகள். வேற யாரும் சக்தி யாரும் பாடுற மாதிரி இருந்தா கூட பாடுறது. யார் பாட்டு அம்மா பாட்டு பாடணும் பாருங்க. நாளைக்கு யூடியூப்ல சின்ன ஒரு பாப்பாரு வாங்க, எல்லாம் பாட பஜனை கத்துங்கம்மா. வாங்க யாரும் ஒரு சக்தி வாங்க.